2016 முதல் 19ஆம் ஆண்டு வரை 3 மத்திய சிறைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், இந்த விசாரணைக்கான உத்தரவு, அது தொடர்பான நீதிபதி அவர்களுடைய கருத்துக்கள், உத்தரவுகள் விவரம் சொல்லுங்கள். அதாவது 2016 தொடங்கி 2019ஆம் ஆண்டு வரை சிறைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்த முழுமையான விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த விவகாரத்துல அதிக பொது நலன் இருக்கிறதாகவும், அதே மாதிரி விசாரணை அதிகாரி சுதந்திரமாக செயல்படணும்னு அவர் மேலும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழக சிறைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்த விசாரணையை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தீவிரமாக கண்காணித்து வர்றதாகவும் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்குதுங்க. அதாவது மதுரை மத்திய சிறையில 2016 முதல் 21 வரை சிறை கைதிகள் அந்த பொருட்கள் பொருட்கள் தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியதுலையும், அதே மாதிரி விற்பனை செய்த பொருட்களை விற்பனை செய்ததுல 1.63 கோடி, அதாவது 1,63 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறதா புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் இந்த முறைகேடு தொடர்பாக மதுரை சிறைத்துறை எஸ்பி உள்ளிட்ட 11 பேர் மீது மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. கடலூர் சிறைத்துறை எஸ்பியான ஊர்மிளா உள்ளிட்ட 11 பேர் மீது மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செஞ்ச நிலையில இந்த வழக்குல முன்ஜாமீன் கோரி சிறைத்துறை எஸ்பி ஊர்மிளா, சங்கர சுப்பு, சீனிவாசன், சாந்தி, தனலட்சுமி, வெங்கடேஸ்வரி ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுல சிறைத்துறை எஸ்பி அவரது மனுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2016 முதல் 2021ஆம் ஆண்டுகளில் சிறையில் தொழிற்கூடத்தில் மேற்பார்வையாளராக பணி செய்பவர்கள், கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் சிறை அலுவலர் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொன்னார்னா, தற்போதுதான் 12 சாட்சியங்கள் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறாங்க, 52 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த வழக்கு ஒரு முனை மட்டுமே. அதே மாதிரி அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு இன்னும் கண்டறியப்பட வேண்டும். 2016 முதல் 19ஆம் ஆண்டுகளில் சிறைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து இன்னும் விசாரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த விவகாரத்தில் அதிக பொதுநலன் இருப்பதால் விசாரணை அதிகாரி நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்படணும்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு. சிறைகளில் நடைபெற்ற முறைகேடுகள் விசாரணையை உயர்நீதிமன்ற வழக்கு உயர்நீதிமன்றத்தை உன்னிப்பா கவனிச்சுட்டு வருது. அதே மாதிரி கண்காணிச்சும் இருக்கிறாங்க. வழக்கு விசாரணையில் முக்கிய நிலையில இருப்பதால் இந்த நேரத்துல குற்றஞ்சாட்டப்பட்டவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்குவது வழக்கு விசாரணையை பாதிக்கும். ஆகவே இந்த வழக்கு உடனடியாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறாரு. கோபால். சிவகுமார், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.